ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீனா ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் மீனாவுக்கு இவ்வளோ சட்ட சிக்கல் வரவே கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அவங்களும் நாளுக்கு நாள் எப்படியாவது பிஸ்னஸில் வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு மெயினாகவே ஒரு தடையாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா மட்டும்தாங்க. விஜயா வந்து எப்போவுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னை விட யாரும் இந்த வீட்டில் உயர்ந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி மீனா வந்து தன்னை விட உயர்ந்துடவே கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க நினைக்கிற விஷயங்கள் தான் சரி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுது. ஸோ மீனாவுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, உழைச்சி முன்னேறேன், நான் யாரையும் வந்து ஏமாத்தலை, எதுவும் பண்ணலை, நான் என்னுடைய சொந்த உழைப்பில் முன்னேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு நேரான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி தான். ஸோ ரோஹிணி வந்துட்டு மனோஜை வந்து கவனிச்சிட்ருக்காங்க. சேம் டைம் மீனாவையும் காமிக்கிறாங்க. மீனா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா முத்துவை இன்னும் காணும். ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முத்துவுக்கு கால் பண்ணுறதுக்காக சரி கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பக்கமாக அண்ணாமலை வர்றாரு. என்னம்மா மீனா, அவள் இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் மாமா, அவர் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே, உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை, நான் தான் அவரை கால் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும் போது நைட்டு வேலையில் கால் பண்ண வேண்டாம் நான் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன் புருஷனை எப்படி எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க, ஒரு நல்ல பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இருந்தாலும் அவன் வந்து நேராகும் அப்படின்னா அவன் கால் பண்ணி சொல்லியிருந்துருக்கணும்ல. சரி நீயாவது கால் பண்ணி என்னன்னு கேளுமா, வண்டியை நிப்பாட்டிட்டு பேச சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மீனா வந்துட்டு சொல்கிற விஷயங்கள் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லை மாமா வேண்டாம், அவராகவே கால் பண்ணுவார், இருக்கட்டும், இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபோன் எடுத்துகிட்டு வா, இல்லைன்னா நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை மாமா சரி நானே கால் பண்ணி கேட்டுக்கிறேன், அப்படி அவன் வரலன்னா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குறதுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ மீனா கால் பண்ணுறாங்க. முத்து மீனா மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்கார். எதற்காக அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரியும். மீனா வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் வந்துட்டு இவருக்கு முத்துவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவர் அதற்கு எதிராக நிற்கிறாரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசித்தாலும் அவர் பண்ணுறது மிகப்பெரிய தவறு தான். ஏன்னா அருண் வந்து அவருடைய டியூட்டியை தான் பண்ணார். மற்றபடி வந்து முத்துவை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் அருணுக்கு கிடையாது. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் முன்னாடி தனிப்பகை அப்படின்றது எதுவும் இல்லை. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்களுக்குள்ள வந்த சின்ன சின்ன தகராறுகள் மட்டும்தானே தவிர, பட் அதையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குறது முத்து தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காது. அவருடைய முன்கோபத்தனம் தான் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த முன்கோபத்தை அவர் விட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பட் அதை முத்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ இப்போவும் மீனாட்டை கத்திட்டு வச்சிடறாரு. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்து வீட்டுக்குள்ளே வர்றாரு. மீனா அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அண்ணாமலை திட்டுறாரு. டேய் முத்து, நைட்டு வேலைக்கு போனேன்னா மீனாவுக்கு கால் பண்ணி சொல்லணுமா வேண்டாமாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. இல்லைப்பா, கடைசி நான் சொன்னேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர்லாம் ஒன்றும் கால் பண்ணல மாமா, நான் கால் பண்ணேன், அப்போ சொன்னார், அதுவும் நைட்டு வேலை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வச்சுட்டாரு, என்கிட்ட பொறுமையாக கூட பேசலை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உண்மைகளை சொல்லிடுறாங்க. உடனே இவர் வந்துட்டு வேலையில் அப்படி பேசியிருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ விஜயா வந்து மீனா கிட்ட டீ கேட்குறாங்க. இவங்க வந்து டீ போடுறதுக்காக கிச்சனுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது கிச்சனில் ரோஹிணி வந்து கஞ்சி வச்சிட்ருக்காங்க. என்ன ரோஹிணி, இந்நேரமே ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தா தெரியலையா, கஞ்சி வச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையா, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தானே இங்கே ஆள் இருக்குது, அதனால் நான் எதுக்கு என்னை பார்த்து சந்தோஷப்படுறவங்கக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி படக்குன்னு பேசிடுறாங்க. ஸோ மீனாவும் இவங்களோட குணம் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகண்டுறாங்க. ஸோ ரோஹிணிக்கு அவங்களுடைய வாய்க்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அண்ட் அவங்களோட எண்ணத்துக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கே தெரியுதுங்க. ஸோ இப்போ மனோஜ் வந்து காய்ச்சலில் படுத்திருக்காரு இல்லையா, அதற்காக கஞ்சி வச்சிட்ருக்காங்க.
இல்லை அத்தை வந்து காஃபி கேட்டாங்க, சரி ஓகே நீங்கள் கஞ்சி வச்சு முடிங்க, நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க வெளியில் வந்துடுறாங்க. அப்போ விஜயா பார்த்துட்டு, ஏய் நில்லுடி, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், காஃபி கேட்டேன்ல, காஃபி போடாமல் நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏய் இல்லை அத்தை, கிச்சனில் ரோகிணி வந்து கஞ்சி வச்சிட்ருக்காங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது கஞ்சி வைக்கிறாளா, அவள் இந்நேரத்தில் யாருக்கு கஞ்சி வச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாத அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா ரோகிணி கஞ்சி வச்சிட்ருக்காங்க. ஏய் யாருக்குடி இந்த டைமில் கஞ்சி வச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அத்தை, நான் வந்து மனோஜுக்கு ராத்திரியிலேருந்து ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, அதான் அவருக்கு தான் கஞ்சி வச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மனோஜுக்கு ஃபீவரா, அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ராத்திரியில் தான் ஃபீவர், அதுவும் ரொம்ப இருந்தது, அதனால் உங்களுக்கு கால் பண்ண முடிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நீ பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறாங்க. இப்படியே ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அப்படியே ஒட்டிக்கிடலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்க்கும்போது மனோஜ் காய்ச்சலில் படுத்திருக்காரு. டேய் மனோஜ் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாங்க. காய்ச்சல்னால் நீ எதுக்கு அவகிட்ட சொல்கிற, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல, நான் காய்ச்சல்னு நானும் அவகிட்ட சொல்லலை, அவளாக தான் நான் நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு டேப்லெட் கொடுத்தா, ஒத்தனோலாம் வச்சு விட்டா, அதுக்கப்புறம் தான் எனக்கு காய்ச்சல் சரியாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் சொன்னாலும் விஜயா வந்து இதை ஏற்றுக்க போகிறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பண்ணுறதுன்னு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்காக அவளோட உதவியை நீ எடுத்துக்கிடுவ அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. சரி உனக்கு எதுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு, மழையில் எதுவும் கூலிங்கில் நனைஞ்சியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் நனையலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது எதனாலடா உனக்கு காய்ச்சல் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாம்மா நானும் ரொம்ப யோசித்து பார்த்தேன், யோசித்து பார்த்ததில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு நான் ஒரு வேளை ரொம்ப நாளாக ரோஹிணிக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால தான் காய்ச்சல் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் ஒரு ஆள்கிட்ட பேசாமல் இருந்தால் காய்ச்சல் வந்துருமாடா, இஷ்டத்துக்கு அளந்து விடாத, அப்படியே அவகிட்ட பேசணும்னு உனக்கு மனசு தவிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, பேசுனா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னை மீறி நீ அவகிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. சரிம்மா நான் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ரோகிணி வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோகிணி அப்போது மனோஜுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் இருக்குது, இந்த ஆன்ட்டிக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் பேசாமல் இருக்கிறான் அப்படின்ற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, இவங்களுடைய பேச்செல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. அண்டு நம்மளுடைய மனோஜ் இருக்கார் இல்லையா, அவரை அவங்க பக்கம் வசப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ விஜயா இப்படி ஓவராக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருந்து மனோஜை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ரோஹிணி அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ ஸ்ருதியும் அதே மாதிரி தான். இப்படி இவங்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணால் அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும், இப்படி பிரச்சனைகளே உண்டு பண்ணிகிட்டு இருந்தால் இவங்க வாழவே முடியாதுல்ல. ஸோ கண்டிப்பாக பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதற்கப்புறமா அது விஜயா திருந்துனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் விஜயா திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறாங்க விஜயா, இதற்கப்புறமாவது கொஞ்சமாவது மனம் திருந்துறாங்கன்னா ஒரு மருமகளாவது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீனாவை வந்து அவங்க எப்போவுமே திட்டி தீர்க்கிறதுல தான் இருக்காங்க. இப்போ ரோகிணியையும் அதே இடத்துல தான் வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாரையுமே இப்படி வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு லைஃப்பில் யாருமே சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ என்ன பண்ண போகிறாங்க விஜயா, எப்படி இந்த சூழ்நிலைகளில் எந்த மருமகள் அவளுக்கு உதவி பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா 2 பேருக்கும் சண்டையாக தான் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஸ்ருதிக்கும் நம்ம மனோஜுக்கும் கூட சின்னதாக ஒரு சண்டை வந்தது. பட் அவங்க வந்து நல்ல விதமாக என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நீத்து இருக்காங்க இல்லையா,
அவங்க வந்து கால் பண்ணி நம்ம ஸ்ருதி கிட்ட சாரி சொல்லிட்டாங்க. ஸோ சாரி சொல்லிட்டாலே ஸ்ருதி வந்து பாதி விஷயங்களை மறந்துடுவாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து மன்னிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ரவியும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டார். ஸோ இதோட அவங்க பிரச்சனைகள் சரியாயிடுச்சு. இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.